So what I'll do first, I'll just give a recap for 5 minutes. Then post that I'll take a new topics today. So okay. So Abhishek, last class என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க why OOPS and what is the difference between OOPS and procedural oriented languages. Okay. So ஏன் வந்து OOPS அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஸோ பெஸ்ட் வந்து அந்த கோட் ரீயூசபிலிட்டிக்காக வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை ஒன்ஸ் நம்ம எழுதினோம்னா அதை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக we introduce the concept called OOPS அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம். So that is called as a inheritance. Okay, இதான் வந்து நம்ம OOPS கான்செப்ட்ல என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் வந்து OOPS அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா இட்ஸ் அ பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொன்னா என்னன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட லாஜிக் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த மெத்தடை எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணணுமோ அந்தந்த மெத்தடை அந்தந்த ஃபங்க்ஷன்ஸை மட்டும் கால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஏதாவது ஒரு கிளாஸை வந்து பிரைவேட்டா, அதாவது உங்களுக்கு மட்டும் தெரியக்கூடியதா மித்தவங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரைவேட்டா ஏதாவது மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸோ யூ கேன் அச்சீவ் தட் வயா ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். ஓகே அபிஷேக், நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் இன்டெப்தா சொல்றேன். பட் இது வந்து whomever has joined last class, it's a recap for that. So Abhishek, tomorrow I'll take you 1 hour class to explain about this. Okay, so இதுதான் வந்து OOPS and POP. Okay, so we study about a .NET, right? So what is .NET? It's a .NET is a framework. So what is framework? Framework அப்படின்னா என்னன்னா so we can say framework as a tool அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டூல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா டெவலப்பருக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, எதுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொன்னாக்க அந்த டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரேம்வொர்க். ஸோ இந்த .NETல எனக்கு வந்து C# தெரியாது, ஓகே எனக்கு வந்து ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் VB, எனக்கு VB தான் தெரியும் அப்படின்னா யூ கேன் டூ யுவர் ஓன் ப்ரோக்ராம்ஸ் வித் VB லாங்குவேஜ். இல்லை எனக்கு C# VBயோ தெரியாது பட் ஐம் குட் அட் C++ அப்படின்னா C++ வச்சு கூட நீங்க பண்ணலாம். எனக்கு இது எல்லாமே தெரியாது, ஸோ நான் இப்போதான் பாஸ்ட் அவுட், ஸோ நான் அட்வான்ஸ்ட் லாங்குவேஜஸ் தான் படிக்க விரும்புகிறேன், நான் பைத்தன் படிச்சேன்னா ஐ கேன் மீன்ஸ் நான் அதை டேட்டா சயின்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ளவுடுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பைத்தன் படித்தேன் அப்படின்னாக்க நான் வந்து பைத்தன் டெவலப்பர் ஆகிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு பைத்தன் தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் யூ கேன் டூ யுவர் ஓன் கோடிங்ஸ் வித் .NET framework. Okay, so .NET supports all these languages, but most of the developers what they'll prefer C# language to do their coding. Okay, so இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து வேற என்ன பண்ணுது அப்படின்னா ஓகே நான் வந்து கோட் வந்து டெவலப் பண்ணிட்டேன். ஓகே, நான் ஒன்ஸ் கோட் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கோடை எப்படி வந்து கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னா ஸோ ஃபார் தட் வி ஹாவ் ஒன் ஆஃப் த intermediate language, that is IL. Okay, IL in the sense that is an intermediate language. What it will do, there is a CLR also, common language runtime. So what it will do அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா it will convert your code into the machine code and machine code into your human readable code. ஓகே, இதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணினது தான் வந்து CLR அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் we saw about நமக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு கிளாஸ்ல என்னென்ன இருக்கும், ஒரு கிளாஸ் இப்போ யூஸ்வலா வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா the class is having number of objects. ஓகே, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு வேரியபிள்ஸா இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு மெத்தடா இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டெலிகேட்டா இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எனியூமா இருக்கலாம். ஸோ வாட் எவர் இட் மே பி, ஓகே ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். So everything whatever you are writing okay ஏதோ ஒரு ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறத ஒரு கிளாஸ்க்குள்ள தான் நீங்க போட முடியும். ஓகே, ஒரு இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அங்க செதறி கிடக்குது இல்லையா, நம்மளோட ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டுல வந்து ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அந்த மாதிரி அங்க செதறி கிடக்கிறது எல்லாத்தையும் வந்து நம்ம எதுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கோம், ஹவுஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த எல்லாத்தையும் வந்து நம்ம எதை வச்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் அ கிளாஸ் அப்படின்றது. ஸோ இந்த கிளாஸை நான் வந்து எப்படி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா இந்த கிளாஸை வந்து நான் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன், நான் வந்து via the object. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை வச்சுதான் என்னால வந்து இந்த கிளாஸை வந்து என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும்.
Okay, understand? So இப்போ கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், நான் சொன்னேன்ல இப்போ வந்து என்னோட வீடு வந்து ஒரு கிளாஸ். ஓகே, என்னோட வீட்டுல வந்து என்ன இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் இருக்கும், கிச்சன் ஹோல்ஸ் இருக்கும், பெட் இருக்கும். ஸோ வாட் எவர் இட் மே பி, ஓகே, காஸ்மெட்டிக்ஸ் வாட் எவர். ஸோ XYZ எல்லாமே வந்து என்னோட வீட்டுக்குள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் நான் எங்க வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கேன்னா என்னோட வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் நான் வீட்டுக்குள்ள வச்சுட்டு வீட்டை பூட்டிட்டேன் அப்படின்னா என்னால அந்த அந்த பொருள் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. கரெக்ட் தானே? சோ இப்போ நான் என் வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா வாட் இஸ் த வே அப்படின்றது வயா ஆப்ஜெக்ட். ஓகே, உங்களோட ஆப்ஜெக்ட வச்சுதான் வந்துட்டு நீங்க வந்து என்ன பண்ண முடியும், உங்களால இந்த ஆப்ஜெக்ட வந்து மீன்ஸ் உங்களோட இந்த கிளாஸ்ல உள்ள எல்லா விஷயங்களையும் யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் இட். Okay, so this is for class and object. So in the object வந்து நான் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, so I wrote a simple program, so hope you all practice that one in your home. So இதோட நம்ம வந்து last class வந்து wind up பண்ணோம். So this is a recap, so you just keep this recap as a separate recording so that உங்களுக்கு வந்து அந்த ரீகேப்பை மட்டும் மீன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கூட தட் இஸ் மோர் தென் எனஃப். எப்போதும் வந்து ஃபுல் வீடியோஸா நீங்க பார்க்க வேண்டாம், அந்த ரீகேப்ஸ் மட்டும் பாத்துக்கிட்டு கூட நீங்க நோட்ஸை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட நான் டிஃபைன் பண்ணினேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியுமா? நான் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிளை நான் இங்க வந்து டிக்ளேர் பண்றேன். சோ இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது வாட் இட் வில் ஹேப்பன் அப்படின்றது தெரியுமா? சோ என்ன பண்ணும் என்னோட கம்பைலர் அப்படின்னா என்னோட டேட்டா டைப்பை ஃபர்ஸ்ட் பார்க்கும். ஓகே, சோ வாட் இட் வில் டூ, இதுல வந்து எனக்கு ஒவ்வொரு டேட்டா டைப், சோ தீஸ் ஆர் ஆல் என்னது வேல்யூ டைப் டேட்டா டைப்ஸ். ஓகே, வேல்யூ டைப் பைட், S byte, short, U short, int, U int, long, U long, float, double. இது எல்லாமும் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் அ வேல்யூ டைப். ஓகே, this up to this decimal, up to this char, bool also. Okay, and date type. Okay, இது எல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க it is a value type database. So என்னோட string objects இதெல்லாம் வந்து reference type data types அப்படின்னு சொல்றாங்க. So இந்த வேல்யூ டைப் டேட்டா டைப்புக்கு அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சோ இந்த வேல்யூ டைப் டேட்டா டைப்புக்கு எல்லாமே வந்து ஒரு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல. சோ பைட் அப்படின்னா நான் வந்து எவ்வளவு வேல்யூ இதுல அசைன் பண்ண முடியும்னா இது 0ல இருந்து 255 ஏதோ ஒரு வேல்யூஸ் தான் வந்து என்னால அசைன் பண்ண முடியும். சோ எஸ் பைட் அப்படின்னா -128ல இருந்து 127 +27. சோ அதே மாதிரி இன்ட் அப்படின்னா சோ மைனஸ் திஸ் வேல்யூ டு பிளஸ் திஸ் வேல்யூ. ஓகே, லாங் அப்படின்னா மைனஸ் திஸ் வேல்யூ டு திஸ் வேல்யூ. ஸோ இப்படிதான் வந்து என்னால அலோகேட் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் தி டிஃபைன்டு ரேஞ்ச். ஓகே, இது எல்லாமும் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு டிஃபைன்டு ரேஞ்ச் என்னோட கம்பைலருக்கு தெரியும். ஓகே, இந்த டேட்டா டைப் அப்படின்னா இந்த நம்பர்ல உள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் இதுக்கான வேல்யூவா வரப்போகுது அப்படின்றது என்னோட கம்பைலருக்கு ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டா தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நான் ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்ணும்போது எப்படி நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் அதனோட டேட்டா டைப் என்ன, அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ அப்படி நான் டிக்ளேர் பண்ணதும் என்னோட கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நான் இங்க ஏன்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ ஏன்னு சொல்லும் போது எனக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இது கம்பைலர்ல என்னோட மெமரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெமரியில ஏ அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. ஓகே, இது என்ன டேட்டா டைப், இன்டீஜர் டேட்டா டைப். சோ இன்டீஜர் டேட்டா டைப்னா என்ன வேல்யூ வரும், இந்த ரேஞ்ச்ல ஏதோ ஒரு வேல்யூ தான் வந்து எனக்கு வரப்போகுது அப்படின்றத வந்து என்னோட சிஸ்டம்க்கு தெரியும். சோ அந்த மெமரிக்கான ஒரு ஸ்பேஸ், ஓகே, அந்த மெமரிக்கான ஒரு ஸ்பேஸ வந்து இங்க அலோகேட் பண்ணி வச்சிரும். ஓகே, சோ அதனால அந்த வேல்யூஸை நான் டைரக்டா, அதாவது என்னோட மெமரிக்குள்ள போனேன் அப்படின்னா நான் ஏக்கு என்ன வேல்யூ அப்படிங்கறத என்னோட டேபிள்லயே போய் பாத்துக்க முடியும். ஓகே ஓகே, இது என்ன வேல்யூ இங்க இருக்கு அப்படின்றத என்னால இந்த மெமரிக்குள்ளேயே போய் பாத்துக்க முடியும். வேரஸ் நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரிங் அண்ட் டபுள்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொன்னேன்னா, சோ ஸ்ட்ரிங் அண்ட் டபுள் இது ரெண்டுக்கும் ஏதாவது இங்க வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா? சோ இங்க வந்து எந்த ரேஞ்சும் கொடுக்கல.
சோ அப்போ வந்து என்னோட கம்பைலருக்கு எப்படி தெரியும் வந்து என்ன வேல்யூ இங்க வந்து உட்கார போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இங்க வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். சே கௌசி அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, இந்த என்டையர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் ப்ரோக்ராமையும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்க போறேன். ஓகே, இந்த டபுள் கோட்ஸ்குள்ள போடுவேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இதையும் இது அக்செப்ட் பண்ணும், இந்த 5 லெட்டர் வேர்டையும் இது அக்செப்ட் பண்ணும். ஓகே, இது வந்து எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்ல என்ன வேல்யூ இருக்கு, என்ன நம்பர்ஸ் இருக்கு, எதுவும் வந்து என்னோட கம்பைலருக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் எஸ் அப்படின்னு ஒரு வேல்யூஸை டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா என்னோட கம்பைலர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எஸ்ன்ற ஒரு வேல்யூவை மீன்ஸ் அந்த வேரியபிள் நேம் எஸ், இந்த எஸ் வந்து என்னோட மெமரியில எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற என்னோட மெமரி லொகேஷன் இருக்கு இல்லையா, என்னோட மெமரி லொகேஷன் பாயிண்ட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ whenever I assign a value for yes, என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மெமரி லொகேஷன்ல போயிட்டு, ஓகே, இந்த எஸ் ஓட வேல்யூ என்ன லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த மெமரி லொகேஷனுக்குள்ள போய் அதனோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்து எனக்கு வந்து எஸ் அப்படின்ற வேல்யூக்கு எனக்கு நான் மீன்ஸ் whenever print yes அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த மெமரி லொகேஷனுக்குள்ள போய் அந்த மெமரி லொகேஷன்ல உள்ள வேல்யூ எடுத்துட்டு வந்து எனக்கு பார்த்து சொல்லும். ஓகே, இதனால சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏக்கு 100 அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட கம்பைலர்ல நான் கன்சோல் டாட் ரைட் லைன் ஆஃப் ஏ அப்படின்னா டைரக்டா இங்க வந்து இந்த டேபிள ரெஃபர் பண்ணும். சோ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். வேறஸ் நான் வந்து ரெஃபரன்ஸ்ல கொடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எஸ் வந்து என்ன, வாட் இஸ் தட், திஸ் எஸ் இஸ் அ மெமரி லொகேஷன். இந்த எஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மெமரியோட லொகேஷன்ல வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்திருந்தேன், அது வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற இடத்துக்கு போய் பார்த்து அந்த வேல்யூவை கொண்டு வந்து இங்க ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ யூஸ்வலி இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா லார்ஜர் ஸ்பேஸ் வந்து இந்த மெமரிக்காக, அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட் வாட் இஸ் வேல்யூ டைப் அண்ட் வாட் இஸ் த ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுச்சா? ஸோ இப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன் அப்படின்னா பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங் அப்படின்னு சொன்னேன். ஓகே, பாக்ஸிங் அண்ட் அன்பாக்சிங். சே பாக்ஸிங் அப்படின்னா என்னோட வேல்யூ டைப்ப ரெஃபரன்ஸ் டைப்பா நான் கன்வெர்ட் பண்ணினேன் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாக்ஸிங். ஓகே, என்னோட வேல்யூ டைப்ப ரெஃபரன்ஸ் டைப்பா மாத்துறதுல ஏதாவது மீன்ஸ் கஷ்டம் இருக்குமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் சே ஃபார் மைனஸ் கான்செப்ட்கே போவோம். இப்போ ரெஃபரன்ஸ் டைப்ல வந்து யூஸ்வலி எப்படி இருக்கும், ஐ செட் இட்ஸ் ஆஃப் ஹியூஜ் மெமரி. உங்களுக்கு வந்து மெமரி அதாவது அந்த வேரியபிள்காக, அதாவது ரெஃபரன்ஸ் டைப்காக நீங்க அலோகேட் பண்ண வேரியபிளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து அதிகமா கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றேன். சரி, கரெக்டாங்களா? இப்போ 100 அப்படின்னு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ஏ இன்ட் அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சோ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்றத இது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பா இருக்கு. சோ 100 அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூக்கு வந்து வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அந்த 100 வந்து அக்செப்ட் பண்ணிக்குமா பண்ணிக்காதா என்னோட கம்பைலர்? ஆப்வியஸ்லி பண்ணிக்கும், பிகாஸ் ஸ்ட்ரிங் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எவ்ரிதிங். ஓகே, சோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். சோ இதுக்கு எனக்கு எந்த ஒரு கன்வர்ஷனும் தேவையில்ல. ஓகே, சோ தட் இஸ் கால்ட் அஸ் தி பாக்ஸிங். ஓகே, எப்போதுமே வந்து ஒரு பெரிய ஜாடி இருக்கு, ஒரு பெரிய ஜாடிக்குள்ள என்னால வந்து ஒரு சின்ன டம்ளரை போட முடியும்னா போட முடியும். ஓகே, அதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவா என்ன ஒரு டூலும் நான் வந்து போடணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இருக்கிறதே வந்து என்கிட்ட வந்து ஒரு சின்ன டம்ளர் தான் இருக்கு. அந்த சின்ன டம்ளருக்குள்ள என்னோட பெரிய ஒரு ஜாடியை வந்து நான் அதை ஃபிட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணணும், அதுக்குள்ள அந்த டம்ளருக்குள்ள ஏதாவது ஹோல் ஏதாவது போட்டு இல்ல ஏதாவது அதையும் இதையும் லிங்க் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஓகே, இதுக்கும் ஏதாவது ஒரு கனெக்டர் நான் கொடுக்கணும். ஓகே, அப்படியே அந்த கனெக்டர் நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போதுதான் வாட் ஐ கேன் டூ, என்னால அந்த பெரிய ஒரு விஷயத்துல சின்ன ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். சோ அன்பாக்சிங் இஸ் நத்திங் பட் அ கன்வர்ஷன் ஆஃப் ரெஃபரன்ஸ் டைப் டு வேல்யூ டைப். ஓகே, ஒரு ரெஃபரன்ஸ் டைப்பை நான் வேல்யூ டைப்பா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா
that is called as unboxing. Okay, so இத வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். So you understand, right, what is boxing and what is unboxing அப்படின்றது புரியுதா உங்களுக்கு? So what I'm going to do, உங்களுக்கு boxing and unboxing க்கு I'm going to create one simple project. Okay, so what I'm going to do here is நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நம்பர், okay, int number equal to 100 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். Okay, say for example what I'm doing here is console dot write line of number. Okay, so I'm running my code. எனக்கு 100 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. What I'm going to do here is now what I said, object. Okay, object is what type of data type it is? Object is a reference type. So I'm just keeping that is reverse number something. Okay, நான் வந்து reverse number னு கொடுத்திருக்கேன். So இந்த ஆப்ஜெக்ட் க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்பர், object is equal to number அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை கொடுக்கிறேன். So object is equal to number அப்படின்னு நான் கொடுக்கிறேன் அப்படின்னா what it will do? So console dot write line of என்னது இந்த இடத்துல reverse number அப்படின்னு கொடுக்கிறேன். 100 வந்துருச்சு. ஓகே, சோ என்ன ஆகுது, நான் என்ன பண்ணிருக்கேன், இது என்னுடைய வேல்யூ டைப். ஓகே, என்னோட வேல்யூ டைப் இஸ் மை இன்டிஜர். ஓகே, என்னோட ரெஃபரன்ஸ் டைப் இஸ் மை ஆப்ஜெக்ட். நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ரெஃபரன்ஸ் டைப், அதாவது என்னோட வேல்யூ டைப்போட வேல்யூவை நான் ரெஃபரன்ஸ் டைப்போட நம்பருக்கு, அதாவது ரெஃபரன்ஸ் டைப்போட வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணிருக்கேன். அப்படி அசைன் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு என்னாச்சு, எனக்கு எந்த மீன்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல எந்த ஒரு எரரும் வரவே இல்லை. ஓகே, எனக்கு எந்த ஒரு எரரும் வரவே இல்லை. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய நம்பரை சின்ன நம்பருக்குள்ள கம்பேர் பண்ண, மீன்ஸ் அது என்ன சொல்றது, ஃபிட் பண்ண நினைக்கிறேன். சோ இது வந்து obviously fit ஆகும். So the conversion of this process, okay, இங்க என்ன பண்ணிருக்கு, இங்க என்ன நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா what we are doing, we are converting, what is that, what we are converting, this value type. Okay, number is my value type. We are converting value type to what, என்னவா நான் இந்த 100 வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்டா, அதாவது இந்த இன்டிஜர் வேல்யூவை ஆப்ஜெக்டா நான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, I am converting this value type to reference type. So convert பண்ணிருக்கேனா, so this process is called as boxing. இதுவே வந்து vice versa வா வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்ன பண்றேன், இத ஆப்ஜெக்டா வச்சிட்டு இருக்கேன். ஆப்ஜெக்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 100, ரிவர்ஸ் நம்பரை இன்டிஜரா வச்சிருக்கேன். ஓகே, சோ நான் இப்ப இத கம்பைல் பண்ண நினைச்சேன் அப்படின்னா what I'll get an error. ஏன் எரர் வருது, ஏன் எனக்கு எரர் வருது அப்படின்னா பிகாஸ் நான் வந்து ஒரு பெரிய விஷயத்த சின்ன விஷயத்துக்குள்ள ஃபிட் பண்ண நினைக்கிறேன். சோ ஐ நீட் அ எக்ஸ்பிளிசிட் திங். ஓகே, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளிசிட் கன்வெர்ட்டர் எனக்கு தேவைப்படுது. ஓகே, எனக்கு என்னவா தேவைப்படுது, எனக்கு இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் கன்வெர்ட்டர் தேவைப்படுது. சோ வாட் ஐ நீட் டு டூ ஹியர், எனக்கு இந்த ஆப்ஜெக்ட நான் இந்த பெருச சின்னதா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இத நான் ஃபர்ஸ்ட் சின்னதா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். சோ both are int now. ஓகே, என்னோட ஆப்ஜெக்ட் டேட்டா டைப்ப நான் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கேன், இன்டிஜர் டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த வேல்யூவை இதுக்குள்ள ஃபிட் பண்ண நினைக்கிறேன். சோ what I'll get here, ஓகே, சோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், என்னோட ரெஃபரன்ஸ் டைப்ப ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டு மை வேல்யூ டைப்பா கன்வெர்ட் பண்ணிட்டு என்னோட ஆப்ஜெக்ட நான் என்னவா மாத்திருக்கேன், இன்டா மாத்திருக்கேன். கன்வெர்ட்டர் 2 int 32 bits இன்டா மாத்திருக்கேன். சோ மாத்தி நான் வந்து இத வந்து ஒரு சின்னதுக்குள்ள செட் பண்ண நினைக்கிறேன். சோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் அன்பாக்சிங். ஆப்ஜெக்ட் வந்து என்னது, இட்ஸ் a reference type.
ஓகே, ரெஃபரன்ஸ் டைப்னா என்ன சொல்றேன்? ரெஃபரன்ஸ் டைப்னா வீட்ல வந்து ஒரு பெரிய சட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் என்னோட யூஸ் பண்ற ஒரு பெரிய கடாய் வந்து ஆப்ஜெக்ட். ஓகே, அந்த பெரிய கடாயில வந்து சோ இன்ட்ன்றது வந்து ஒரு சின்ன டம்ளர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பெரிய கடாய், இன்ட் வந்து என்னோட சின்ன டம்ளர். ஓகே, என்னோட பெரிய கடாய என்னோட சின்ன டம்ளருக்குள்ள என்னால செட் பண்ண முடியுமா? செட் பண்ண முடியாது. ஓகே, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பெரிய கடாய் வந்து நான் வந்து ஒரு வெள்ளியில செஞ்ச ஒரு பெரிய கடாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, வெளியில செஞ்ச பெரிய கடாய் எனக்கு தேவை என்ன அப்படின்னா, எனக்கு அதனுடைய மெட்டீரியல் தேவை, எனக்கு அதனுடைய வேல்யூ மட்டும் தேவை. அது வெள்ளி, இதுவும் வெள்ளியா இருக்கணும். ஓகே, அது 100, இதுக்கும் 100 இருக்கணும். ஓகே, எனக்கு அதனோட வேல்யூ மட்டும் தேவை. அதுக்கு எவ்வளவு வந்து மெமரி யூஸ் பண்ணிருக்கு அந்த விஷயம்லாம் ஐ won't bother about it. ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன், இந்த வெள்ளிய நான் உருக்கிடுறேன். ஓகே, வெள்ளிய நான் உருக்கிடுறேன். சோ இப்ப நான் வெள்ளிய உருக்கிட்டேன் அப்படின்னா, அந்த உருக்குன வெள்ளிய வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்ல. அதை வந்து ஒரு டம்ளராவும் செய்யலாம், அதை வந்து ஒரு விளக்காவும் செய்யலாம், அதை வந்து ஒரு சாமி சிலையாவும் செய்யலாம். சோ வாட் எவர் ஐ வாண்ட், நான் அதை செஞ்சுக்கலாமா? ஓகே, இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு இப்போ என்கிட்ட வந்து ஒரு வெள்ளி அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கு. ஓகே, சோ நான் அது என்ன பண்றேன், இது வந்து இப்போ சோ இந்த கன்வெர்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ மெட்டீரியல். ஓகே, உங்ககிட்ட வந்து ஒரு மெட்டீரியலா இருக்கு. சோ இந்த கன்வெர்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த மெட்டீரியலா இருக்கு அப்படின்றத நீங்க அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நீங்க என்னவா மாத்த போறீங்க அப்படின்னா, உங்களோட ரெஃபரன்ஸ் டைப் என்னது, மீன்ஸ் உங்களோட வேல்யூ டைப் என்ன, இன்ட். சோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இத இன்டீஜரா மாத்திக்கிறீங்க. சோ 2 int 32 மீன்ஸ் இத வந்து சோ 32 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a 32 பிட் இன்டீஜர். இதுவே சே ஃபார் எக்ஸாம்பிள் 64 அப்படின்னு போட்டீங்கன்னா இது வந்து 64 பிட் இன்டீஜர். ஓகே, அந்த மாதிரி நீங்க வந்து வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, உங்களை வந்து அதுவா வந்து நீங்க வந்து மாத்திக்கலாம். சோ அதுக்காக நான் வந்து இதை வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா, 2 int convert dot இதை வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பா மாத்தணும் அப்படின்றதுக்காக 2 int 32 அப்படின்னு சொல்லி நான் மாத்திருக்கேன். ஓகே, சோ இது இன்டீஜரா இருக்கிறதுனால நான் இதையும் வந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூவை இதுக்குள்ள கொடுத்துருக்கேன். புரியுதா? இப்போ இந்த ஏன் வந்து நான் இதை வந்து இந்த இடத்துல 2 int 32 கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. So this is how converting my value type to reference type. This is called as the unboxing. Okay, இதுல இந்த கன்வர்ஷன்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? Anybody have any doubts on this? Okay, so இப்போ நான் வந்து இதை இன்ட் வச்சிருக்கேனா, so this is the assignment for you. நீங்க என்ன பண்றீங்க, so you just try. நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு what are all the conversion methods அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா 2 int 32, 2 floater, 2 double. சோ இது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஓகே, நீங்க வந்து ஒரு ஃப்ளோட்டா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், you can directly do it, I think so. So this is your assignment. Okay, நீங்க வந்து பூல்னா என்ன பண்ணணும், பூல வந்து இது எப்படி பண்ணணும், இது வந்து டபுளுக்கு வந்து என்ன பண்ணணும், இத டெசிமலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத you have to try by your own. Okay, so you can use take a help of Google and ஒரு ரெஃபரன்ஸ் டைப்பை வேல்யூ டைப்பை நீங்க கன்வெர்ட் பண்ணி you have to create. மீன்ஸ் ஒரு 5 டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கோங்க, பூல் எடுத்துக்கோங்க, ஃப்ளோட் எடுத்துக்கோங்க, இன்ட் எடுத்துக்கோங்க, டெசிமல் எடுத்துக்கோங்க. சோ இந்த 4 டேட்டா டைப்ஸ் எடுத்து யூ ஜஸ்ட் கிரியேட் ஒரு வேல்யூ டைப்பை எப்படி வந்து ரெஃபரன்ஸ் டைப்பா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, சோ நல்லபிள் டேட்டா டைப் அப்படின்னு இன்னொரு டைப் இருக்கு. சோ திஸ் இஸ் அன் எக்ஸப்ஷனல் டைப். ஓகே, இந்த நல்லபிள் டைப் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் அ எக்ஸப்ஷனல் டைப் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் இது எக்ஸப்ஷனல் டைப் அப்படின்னு சொன்னேன்னா வச்சுக்கோங்களேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் string I is equal to null அப்படின்னு நான் வந்து ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கேன். So how many of you know that 0 is not a null? There is a difference between 0 and a null. இது எத்தனை பேருக்கு தெரியும்? Say for example int I is equal to 0 அப்படின்றதுக்கும் string I is equal to 0 அப்படின்றதுக்கும் string I is equal to null அப்படின்றதுக்கும் we have a difference. So இந்த ஐயும் இந்த நல்லும் ஜீரோவும் ஒன்னு இல்ல அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ரெண்டுமே ஜீரோன்றது வேற நல்லுன்றது வேற அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப ஈஸி. ஒரு எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க. ஓகே, எக்ஸாம் எழுத போறீங்க. அந்த எக்ஸாம்ல நீங்க 0 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஓகே, எக்ஸாம்ல 0 மார்க் வாங்கியிருக்கீங்க. ஓகே, தட் இஸ் தி வேல்யூ.
ஓகே, அந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆப்சென்ட் ஆயிருக்கீங்க. ஓகே, ஸோ தட் இஸ் நல். ரெண்டுமே ஃபெயில் தான். 0 மார்க் வாங்கினாலும் ஃபெயில் தான், ஆப்சென்ட் ஆனாலும் ஃபெயில் தான். பட் absent is nothing but null. You haven't tried that opportunity itself. ஆனா அட்டம் பண்ணி 0 வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது 0 இஸ் அ வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து டிஃபரன்ஸ். நல்லுன்னா ஒண்ணுமே இல்ல. ஓகே, 0 அப்படிங்கிறது இட்ஸ் அ மார்க். இட் ஹாஸ் 0 ஹாஸ் அ வேல்யூ. ஓகே, 0 மார்க் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேல்யூ. நீ ஓகே, நல் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல, நீ வரவே இல்லை, உன்னை பத்தி கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 0 அண்ட் நல் அப்படிங்கிறதுக்கு. சரி, இந்த நல்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஐன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸ்ட்ரிங் ஐன்னு கொடுத்து கன்சோல் டாட் ரைட் லைன் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு என்ன வருது? எனக்கு எதுவுமே வரல, மீன்ஸ் அவுட்புட் வரல. அதே மாதிரி எனக்கு என்னது கம்பைலேஷன் எரரும் வரல. ஏதாவது எரர் வந்திருக்கா? இங்க என்னோட ப்ரோக்ராம் ஏதோ ஒரு வழியில எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? சரி, நான் இந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் டைப்பை ஒரு வேல்யூ டைப்பா கொடுக்குறேன். int I is equal to null அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன வரும் அப்படின்னா I have a compile error. Why? அப்படின்னா என்னோட வேல்யூ டைப்ஸ் should not be null. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள், என்னோட ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர் 12 வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணல. ஸோ அப்போ நான் அவனுக்கு வந்து அவனுக்கு நல் வேல்யூ தான் நான் கொடுக்கணும், ஆப்சென்ட்ன்ற வேல்யூ தான் கொடுக்கணும். என்னோட ரோல் நம்பர் வந்து நம்பர் டேட்டா டைப்ல தான் இருக்கு, இன்டீஜர் டேட்டா டைப்ல தான் இருக்கு. ஸோ ஹவு கேன் ஐ அச்சீவ் திஸ்? இந்த எரர் வராம நான் வந்து இதை எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஸோ there is a typecasting needed for this. Okay, okay, so string I கொடுக்கும்போது does not show error, int I கொடுக்கும்போது it shows me error. so இதை நான் எப்படி வந்து எரர் இல்லாம என்னோட இன்டீஜர் வேல்யூக்கு ஐ அப்படின்ற ஒரு, அதாவது நல்ல அப்படின்ற ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, that time you need to perform the typecasting. ஓகே, இந்த டைப்காஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா int question mark I equal to null. Okay, say for example இப்போ என்ன ஆகுது? எனக்கு கம்பைலேஷன் சக்சீடட். ஓகே, இந்த வார்னிங் எதுக்கு அப்படின்னா ஜேன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அந்த ஜேன்ற வேரியபிளை நான் எங்கேயுமே யூஸ் பண்ணலன்றதுக்காக வருது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அதையே திரும்ப நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த வார்னிங் போயிடும். ஓகே, என்னோட ப்ரோக்ராம் ஃபுல் எரர், full, it doesn't throws any error. Okay, so typecasting needed for this.
So this is how my Visual Studio programs looks like. Okay, so இங்க வந்து நான் using அப்படின்னு சொல்லி ஒரு using systems அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன் இல்லையா. So what this using systems, இந்த using அப்படின்ற keyword வந்து for what purpose அப்படின்னு சொன்னீங்கன்னா, so இந்த using அப்படின்றத வந்து நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா ஒரு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்வேன். ஓகே, so why நேம் ஸ்பேஸ்? ஓகே, சோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நேம் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ், இன்டர்ஃபேசஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், enums, and delegates. ஓகே, சோ ஒரு கிளாஸ்ல நம்ம என்னெல்லாம் வைப்போம். சோ இட்ஸ் நாட் ஒன்லி கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், நேம்ஸ் இருக்கும், டெலிகேட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சொல்லணும். ஓகே, ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கும், ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ளயும் என்ன இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் a collection of classes. ஓகே, collection of classes, collection of interfaces, collection of structures, collection of enums எல்லாம் இருக்கும். ஏன் இது எல்லாமும் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள நான் போட்டு வைக்கிறேன்? why this name space is needed அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, சப்போஸ் ஓகே நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒண்ணு பண்றேன். சோ என்னோட ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒரு ஸ்மார்ட் போன் டெவலப் பண்றதுக்காக என்னோட ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து இப்போ டெவலப் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒரு ஸ்மார்ட் போன் வந்து டெவலப் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ என்னோட ஸ்மார்ட் போன்ல வந்து கரண்டா நான் வந்து என்னோட ஸ்மார்ட் போனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்டா ஒரு ரிலீஸ் கொடுத்துட்டேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு மோட்டரோலா போனை வந்து நான் வந்து லான்ச் பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அடுத்து ஒரு 9வது வருஷத்துல 9 வருஷத்துக்கு முன்னால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஓகே ஒய் கான்ட் மீன்ஸ் ஐ இன்ட்ரடியூஸ் இந்த ஆண்ட்ராய்ட்ல நம்ம வந்து ஒய் கான்ட் பி இன்ட்ரடியூஸ் வாட்ஸ்அப் ஃபியூச்சர்ஸ் இன்டு திஸ் அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, நான் வாட்ஸ்அப்கான ஒரு தனியா வாட்ஸ்அப் ஃபெசிலிட்டி வந்து எந்த ஒரு அச்சீவ் பண்றதுக்கு நான் மட்டும்தான் நான் வந்து கோட் எழுத போறேன். ஓகே, சோ ஆல்ரெடி வந்து என்கிட்ட வந்து ஸ்மார்ட் போன் ஃபியூச்சர்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு கோட் இருக்கு. ஓகே, சோ நான் அந்த கோடை அப்படியே வந்து நான் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை எப்படி நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அது அச்சீவ் பண்றதுக்காக தான் we introduce கான்செப்ட் கால்ட் நேம் ஸ்பேஸ். ஓகே, சோ அந்த ப்ராஜெக்ட்ல சோ இங்க வந்து நம்ம நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து, ஓகே என்னோட இந்த ப்ராஜெக்ட்ல இதுக்குள்ள இருக்கிற மெத்தட்ஸ், இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் என்ன வந்துரும் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் எதுக்குள்ள போட்டிருக்கேன், மை ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள போட்டிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னோட ஸ்மார்ட் போன் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட த்ரூ அவுட் தி ப்ராஜெக்ட் நான் என்ன போட போறேன், நேம் ஸ்பேஸ் ஸ்மார்ட் போன் அப்படின்னு போட போறேன். சோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து வாட்ஸ்அப் ஃபியூச்சருக்கு வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்றேன் இல்லையா. இன்னொரு ப்ராஜெக்ட கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யூசிங் ஸ்மார்ட் போன். ஓகே, யூசிங் மை ப்ராஜெக்ட். இப்ப என்னோட நேம் ஸ்பேஸ் என்ன, மை ப்ராஜெக்ட். சோ யூசிங் மை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல யூசிங் போட்டேன் அப்படின்னு சொன்னா, வாட் இட் வில் ஹேப்பன், எனக்கு இந்த மை ப்ராஜெக்டுக்குள்ள என்னெல்லாம் கோட் இருக்கோ அதை எல்லாத்தையும் என்னால எங்க ஆக்சஸ் பண்ண முடியும், என்னோட வாட்ஸ்அப் ஃபியூச்சருக்காக நான் ஒரு கோட் எழுத போறேன் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்லயும் என்னால வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, so that is the use of namespace. Okay, so understand right what is the use of namespace, and the namespace-ல என்னென்ன இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. so what is this using system? so systemல இந்த இடத்துல console.writeline அப்படின்லாம் எழுதிருக்கேன்ல. so console.writeline அப்படின்னு நான் எழுதினேன் அப்படின்னா என்னோட சிஸ்டம்க்கு வந்து எப்படி புரியும் console.writeline-னா நான் வந்து அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது எப்படி புரியும் அப்படின்னு சொன்னா, அந்த வாட்ஸ்அப் ஃபியூச்சருக்காக நான் ஒரு கோட் எழுதுறேன் இல்லையா. சோ அந்த வாட்ஸ்அப் ஃபியூச்சருக்கு என்னோட இந்த ஸ்மார்ட் போன் ப்ராஜெக்ட நான் அப்படியே யூசிங் போட்டேன் அப்படின்னு சாரி அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. சோ இந்த சிஸ்டம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நான் console.writeline அப்படின்ற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றேன். ஓகே, இந்த console.writeline அப்படின்னா வாட் இட் வில் டூ, இட் இஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது console.writeline-குள்ள நான் என்ன கொடுக்குறேனோ அதை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்றத நான் சிஸ்டம்க்கு கொடுக்குறேன். சோ ஹவு மை கம்பைலர் அண்டர்ஸ்டாண்ட் console.writeline-னா பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. சோ இதுக்கான லாஜிக்க எங்க எழுதியிருப்பாங்க அப்படின்னா,
சிஸ்டம் அப்படின்ற நேம் ஸ்பேஸ்க்குள்ள எழுதியிருப்பாங்க. ஓகே, அது சிஸ்டம் அப்படின்ற ப்ராஜெக்ட்குள்ள எனக்கு ஆல் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுல வந்து இதுக்கான லாஜிக் எழுதியிருப்பாங்க. ஸோ console.writeline is nothing but a print அப்படின்றத வந்து என்னோட கம்பைலர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த யூசிங் சிஸ்டம் அப்படின்றத வந்து வாட் ஐ டிட் ஐ கமெண்டட். ஓகே, நான் இப்போ என்ன வரும்னா எரர் வரும். ஏன் எரர் வருது? இந்த console.writeline என்ன இருக்கு அப்படின்றது என்னோட கம்பைலருக்கு தெரியாது. ஓகே, தட்ஸ் வை இட்ஸ் ஷோயிங் எரர். ஓகே, ஸோ இப்போ புரியுதா வாட் இஸ் நேம் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெளிவா புரியுதா? ஸோ ஷல் ஐ கோ ஹெட்? So understand, right, what is namespace now? Okay, so this is what about namespace. Okay, இப்போ இதான் வந்து இப்போ என்னோட ஸ்ட்ரக்சர். ஓகே, என்னோட C# ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன பண்றேன், என்னென்ன அசம்பிளிஸ் என்னென்ன நேம் ஸ்பேஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ண போறேனோ ஸோ அதெல்லாமும் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்ட்ரக்சர். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு நேம் ஸ்பேஸ்ல பிகாஸ் என்னோட கோடை வந்து நான் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஐ எம் கோயிங் டு புட் த நேம் ஸ்பேஸ் ஃபார் மை பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நேம் ஸ்பேஸ், இந்த நேம் ஸ்பேஸ் வந்து நான் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா இந்த நேம் ஸ்பேஸ் வந்து ஸோ என்னோட கோடை வந்து நான் ரீயூஸ் பண்றதுக்காக வாட் ஐ எம் டூயிங். ஸோ இதுக்குள்ள நான் ஒரு 10 கிளாஸ் கிரியேட் பண்ணேன்னா அந்த 10 கிளாஸையும் வந்து நான் வந்து எங்கேயாவது வேற ஒரு இடத்துல ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாக்க ஐ எம் கோயிங் டு create a namespace for this project. இந்த namespace இல்லாம என் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ நேம்ஸ்பேஸ் இல்லாமலும் யூ கேன் எக்ஸிக்யூட் யுவர் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஸோ தட் நேம்ஸ்பேஸ் இஸ் ஃபார் யுவர் கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு நேம்ஸ்பேஸ் learning. C# learning அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போதுமே வந்து இந்த ஒரு மெத்தடோ ஒரு கிளாஸோ ஒரு நேம் ஸ்பேஸோ ஒரு இன்டர்ஃபேஸோ வாட் எவர் யூ ஹாவ் கிரியேட்டட், ஒரு மெத்தடோ ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு எனியூம்ஸோ வாட் எவர் யூ ஆர் கிரியேட்டட். ஓகே, அது வந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் யூ நீட் டு ஓபன் ஒன் ஃபிளவர் பிரேசஸ் அண்ட் யூ நீட் டு க்ளோஸ் தட் ஃபிளவர் பிரேசஸ். ஓகே, இந்த ஃபிளவர் பிரேசஸ் இது பேரு ஃபிளவர் பிரேசஸ் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபிளவர் பிரேசஸ் அப்படின்றது வந்து மஸ்ட். ஓகே, சோ இந்த ஃபிளவர் பிரேசஸ் போட்டு ஆரம்பிச்சு இந்த ஃபிளவர் பிரேசஸ் போட்டு முடிக்கணும். சோ இன்சைட் தட் உங்களுக்குள்ள கிளாஸ் நம்ம போட போறோம். சோ பை டிஃபால்ட் என்னோட கிளாஸ் வந்து என்னவா இருக்கும்? பை டிஃபால்ட் என்னோட ஆக்சஸ் மாடிஃபையர் வந்து என்னவா இருக்கும்? எனி ஐடியா? So what I need to do, so என்னோட இப்போ ஒரு name space class methods, so whatever I open I need to open with the flower braces. Okay, and the flower braces போட்டு and the flower braces முடிச்சிட்டோம் அப்படினாக்க what it doesn't mean, so and the particular action whatever you have created is ended அப்படின்றது compiler understands. Okay, by default all classes should be protected. Okay, classes வந்து எல்லாமே எப்படி இருக்கும்னா protected mode வந்து இருக்கும். So what is protected அப்படின்னு சொன்னா, so நம்ம data abstraction classes பார்க்கும்போது so you know means நான் வந்து உங்களுக்கு ரொம்ப டீடைலா about access modifiers பத்தி சொல்றேன். So by default வந்து access mod means class வந்து என்ன மோட்ல இருக்கும்னா protected mode இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. what is protected அப்படின்னு சொன்னா, நான் இந்த ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள நான் 100 கிளாஸ் 200 கிளாஸ் 300 கிளாஸ் கிரியேட் பண்ணினேன் அப்படின்னாலும் அந்த 300 கிளாஸ்க்காகவும் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கோடை இன்னொரு கோடோட ஆக்சஸ் பண்ண முடியும், இன்ஹெரிட் பண்ண முடியும். ஓகே, சோ இன்ஹெரிட் பண்ண முடியறதுக்கு அந்த அசம்பிளிக்குள்ள, ஓகே, அந்த அசம்பிளிக்குள்ள நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த நேம் ஸ்பேஸ நான் எங்கேயாவது யூஸ் பண்ணினேன் அப்படின்னா அதுல உள்ள மெத்தட்ஸையோ அதுல உள்ள டெலிகேட்ஸையோ அதுல உள்ள ஸ்ட்ரக்சர்ஸையோ அதுல உள்ள இன்டர்ஃபேஸஸையோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா I can able to access throughout my application. Okay, so next if you are not declaring anything, so my compiler treats this one as a protected class.
சோ எனக்கு ப்ரொடெக்டட் வேணாம், நான் இதை வந்து பப்ளிக் ஆகவோ இல்ல பிரைவேட் ஆகவோ மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்து இதுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் மாடிஃபையர் போட்டுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பிரைவேட், ஸோ என்னோட கிளாஸ் வந்து பிரைவேட் கிளாஸ் அப்படின்னு சொன்னா பிரைவேட் கிளாஸ் ஹலோ வேர்ல்ட். ஓகே, ஸோ இது பண்றீங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டாட்டிக் மெத்தட்? ஸ்டாட்டிக் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் என்ன? ஸோ வி ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், கரெக்டா? பப்ளிக் மெத்தட் இருக்கும், பார்ஷியல் மெத்தட் இருக்கும், ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்கும், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து these are all the methods you will see in the future classes. ஓகே, ஸோ இப்போ வாட் இஸ் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொன்னா, the static method is the place. ஓகே, இந்த இடத்துல இருந்து தான், இந்த மெத்தட்ல இருந்து தான் என்ன ஆக போகுது அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட், உங்களுடைய ப்ரோக்ராம், உங்களோட மெயின் மெத்தட்ல இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராம் கால் ஆக போகுது. ஓகே, நீங்க என்ன இந்த ப்ரோக்ராம்ல அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்களோ அது இங்க இருந்து தான். திஸ் இஸ் தி ஸ்டாட்டிக் பிளேஸ். ஓகே, இந்த இடத்துல இருந்து தான் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆக போகுது. ஸோ ஹியர் ஐ சிம்பிளி ரைட் ஒன் ப்ரோக்ராம் லைக் console.write லைன். எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இட் இஸ் பிரிண்ட் மை லைன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு C# ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியுதா? ஸோ how the C# structure இருக்கும் அப்படின்றது வந்து புரியுதா? So anybody have any doubts?